கண்டிக்கின்றோம் 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 உத்தம வெறிகளை கண்டிக்கின்றோம் 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 முஸ்லிம்களை கொன்று குவிக்கும் உத்தம வெறிகளை கண்டிக்கின்றோம் நிறுத்திவிடு 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 கொலைவெறி ஆட்டத்தை நிறுத்திவிடு 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 கொலைவெறி ஆட்டத்தை நிறுத்திவிடு நிறுத்திவிடு. இலங்கை கொழும்புவிலே அலுத்கமா, பெருவாலா மற்றும் தரகா நகர் போன்ற பகுதிகளிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் நடு இரவு வரை பௌத்த இனவெறியர்களான பொதுபல சேனாவை சார்ந்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீதும் அவர்களுடைய கடைகள், வீடுகள், சொத்துக்களெல்லாம் தீ வைக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதோடு 3 இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். இலங்கையிலே பொதுபல சேனா தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தமிழ் இன அழிப்பிற்கு பிறகு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகமான முஸ்லிம்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மத வழிபாடுகளுக்கு தடை விதிக்கின்றார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு தடை விதிக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய பொருளாதாரங்களை சேதப்படுத்தக்கூடிய விதத்திலே பொதுபல சேனா தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றது. இந்த செயல்பாடுக்கு முழுக்க அங்கு இருக்கக்கூடிய ராஜபக்ச அரசு ஆதரவு கொடுத்து கொலைவெறியாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. எந்த தடுப்பு நடவடிக்கையும் செய்யவில்லை. ஆகவே அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமையை கண்டித்து பொதுபல சேனாவின் தீவிரவாத செயலையும் அதை கண்டிக்காத இலங்கை அரசை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கின்றது. அதே சமயத்தில் மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா இலங்கை உடனான இராஜாங்க உறவை ரத்து செய்ய வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரியவர்களே, இலங்கை கொழும்புவிற்கு அருகே அலுத்கமா, பெருவாலா மற்றும் தரகா நகர் போன்ற இடங்களிலே கடந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் நடு இரவு வரை அந்த பகுதியிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் மீது சிங்கள பௌத்த துறவிகள், பொதுபல சேனா தீவிரவாதிகள் அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அங்கிருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டு 3 இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு 80க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். ஆக மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு தமிழின அழிப்பிற்கு பிறகு இலங்கையிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களை இன அழிப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்பதாக அங்கிருக்கக்கூடிய பொதுபல சேனா தீவிரவாத அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய மொத்த நிகழ்வுகளுக்கும் இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் முழுக்க அங்கு இருக்கக்கூடிய ராஜபக்சே பாசிச அரசு
ஆதரவு கொடுத்து அவர்களை நீரூற்றி வளர்த்தி வருகிறது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. இப்படி அங்கே ஒரு பாரம்பரியமும் நீண்ட வரலாறும் உடைய முஸ்லிம்கள் தமிழின அழிப்பிற்கு பிறகு முஸ்லிம் இனம் அழிக்க வேண்டும் என்ற முயற்சியை அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இலங்கையிலே காலம் காலமாக அங்கு பின்பற்றி வந்த முறை ஹலால் சான்றிதழ் வழங்கக்கூடிய முறை. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியான ராஜபக்சேவோடு ஆசி பெற்று அவருடைய அனுமதியோடு அவர்கள் சொல்லுகிறார்கள் 2013 முழுவதும் அந்த ஹலால் சான்றிதழுக்கு எதிரான பிரச்சாரமும் போராட்டமும் தொடரும் என்பதாக பொதுபல சேனாவினுடைய தலைவர் குறிப்பிட்டு அந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். அப்படி தொடங்கி அந்த பிரச்சாரம் 2013 முழுவதும் அவர்கள் அந்த ஹலால் சான்றிதழுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஆங்காங்கே நோட்டீஸ் விளம்பரங்கள் செய்கிறார்கள், ஆங்காங்கே பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள், முஸ்லிம்களை அச்சுறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அங்கு இருக்கக்கூடிய இலங்கை ஜமாத்துல் உலமா சபை அவர்களுக்கு அடிபணிந்து ஹலால் சான்றிதழுக்கு நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்பதாக தடை விதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு இது ஒரு கொடூரமான நிகழ்வு! காலங்காலமாக அவர்கள் பின்பற்றி வந்த ஹலால் சான்றிதழ் வழங்கக்கூடிய முறையை அரசனுடைய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஆசியுடன் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு விளம்பரத்தை மேற்கொண்டு அதை தடை செய்கிறார்கள் என்றால் அந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மைக்கு அவர்கள் வைத்த முற்றுப்புள்ளி என்பதை நாம் புரிய வேண்டும். அதை தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் பெண்கள், உலகம் முழுவதும் முஸ்லிம் பெண்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் அணியக்கூடிய அந்த கலாச்சார உடை பர்தா என்று சொல்லக்கூடிய உடை, அந்த பர்தாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள், ஆங்காங்கே அவர்கள் கண்டன கூட்டத்தை நடத்துகிறார்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். நம் பெண்கள் பர்தா அணிந்து செல்லக்கூடிய நேரத்தில் வழிகளிலே பௌத்த பிக்குகள் அந்த பர்தாவை வலுக்கட்டாயமாக இழுத்து வன்முறையின் பக்கம் ஈடுபடக்கூடிய நிகழ்வு இலங்கையில் நடந்திருக்கின்றது. சிங்கள பௌத்தர்களுடைய பாடசாலையில் நம்முடைய ஆசிரியை, முஸ்லிம் ஆசிரியை பர்தா அணிந்து சென்றதற்காக அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஆலோசகர் ஒருவர் குறிப்பிடுகிறார், இங்கு பாடசாலைக்கு வருவதாக இருந்தால் நீங்கள் பர்தா அணியக்கூடாது என்பதாக கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக அங்கிருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் ஏறத்தாழ நான் இணையதளத்திலே வந்து அந்த செய்திகளை குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட தாக்குதல், முஸ்லிம்களுக்கு எதிரான பள்ளிவாயல் இடிப்பு, பள்ளிவாயல் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, அங்க இருக்கக்கூடிய பாடசாலைகளை மூட வேண்டும் என்ற போராட்டம், அதற்கான அரசு சார்ந்த முயற்சி என பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். நாமும் கூட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் கூட மிக தம்புல்லா ஹைரியா என்ற மஸ்ஜித் தாக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் சென்னை தலைநகரத்திலே நாம் நடத்தினோம். ஆக பள்ளி வாயில்களை மூட வேண்டும், அதை சுற்றி வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்பதாக நம்முடைய வழிபாட்டு விஷயங்களிலே தலையிடக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நம்முடைய கலாச்சாரத்தில் தலையிடுகிறார்கள், நம்முடைய வழிபாடு விஷயங்களில் தலையிடுகிறார்கள். அதே போன்று இனியொரு விஷயத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு என்றால், அடிப்படையாக ஒவ்வொரு மனிதனும் உண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய மாடுகளை அவர்கள் உண்ணக்கூடாது என்பதாக முஸ்லிம்களுடைய மாடு அறுக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் சென்று மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் நடத்தி முற்றுகையிட்டு முஸ்லிம்கள் பணி செய்யக்கூடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவிலான ஒரு தடையை அவர்கள் செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது.
இப்படி இலங்கையிலே தமிழை இன அழிப்பிற்கு பிறகு தொடர்ந்து முஸ்லிம்கள் மத வழிபாட்டு தலங்கள், அவர்களுடைய அடையாள சின்னங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் வழிகாட்டுவதற்காக அரபியிலே எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்து பலகையெல்லாம் இங்கே அவசியமில்லை என்பதாக சொல்லி கழட்டி விடுகிறார்கள். பெரும்பான்மையான இடங்களில் ஒளிபெருக்கி வைப்பதற்கு, பாங்கோசைக்கான ஒளிபெருக்கி வைப்பதற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது என்றால் எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இப்படி 100க்கும் மேற்பட்ட பிரச்சனை தமிழ் இன அழிப்பிற்கு பிறகு அங்கு சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான 100க்கும் மேற்பட்ட பிரச்சனையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அரசுக்கு ஒவ்வொரு முறையும் செய்திகள் பதிய வைக்கக்கூடிய நேரத்தில் எந்தவித தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதற்கான விமோசனத்தை தரவில்லை என்பதுதான் உண்மை. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ராஜபக்சே பாசிச அரசு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, அவர்களுக்கான செய்கைகளுக்கு இசைவு தெரிவித்து, அவருடைய சகோதரனான கோத்தபயா ராஜபக்சே அவர்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்து பொதுபல சேனா தீவிரவாதிகளை வளர்த்தி அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களை கொண்டொழிக்கிறார். இதை அங்கிருக்கக்கூடிய அரசு தடுக்கவில்லை, வளர்த்து விடுகிறார்கள். அவன் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நாங்கள் உரிமையை மறுக்கவில்லை, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற திட்டம் எங்களிடத்தில் குறிப்பிடவில்லை என்று சொல்லுகிறான். 2012 முதல் நாம் பட்டியலை பார்க்கக்கூடிய நேரத்தில், ஒவ்வொரு விஷயங்களில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களுடைய அடையாளங்களை பறிக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கட்டவிழ்த்து விடுகின்றான் என்றால், இன்று சர்வதேச அளவிலே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு எதிரான வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு செயல்பாடை இலங்கையிலே பொதுபல சேனா ராஜபக்ச அரசு இணைந்து செய்யக்கூடிய வேலையாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கின்றான் என்றால் எதை அடிப்படையாக அவன் வைத்திருக்கின்றான்? நான் பட்டியலிட்ட விஷயத்தை பாருங்கள். முஸ்லிம்களுடைய குறைபாடுகளை அவன் சுட்டிக்காட்டவில்லை. வழிபாட்டு தலங்களுக்கு அவன் தடை விதிக்கின்றான். முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்கின்றான். அவன் ஹலால் சான்றிதழ் வழங்குதலை தடை செய்ய வேண்டும் என்கின்றான். மதரசாக்களை மூட வேண்டும் என்று சொல்லுகின்றான். பாடத்திட்டங்களை அவர்கள் முடிக்க வேண்டும். பாடத்திட்டங்கள், இந்த பாடத்திட்டங்கள் தேவையில்லை. மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து வந்த பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டங்களினால்தான் இங்கு தீவிரவாத செயல்பாடுகள், இந்த நாட்டுடைய கலாச்சாரங்கள்லாம் அழிந்து போகிறது என்பதாக பயந்து, இஸ்லாத்தை பயந்து அவன் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. அவன் தொடுத்திருக்கக்கூடிய போர் என்பது முஸ்லிம்கள் மீது அல்ல, இஸ்லாத்தின் மீது தொடுத்திருக்கக்கூடிய போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறோம். உலக வரலாற்றை நீங்கள் மீட்டு பாருங்கள். இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள், இஸ்லாத்துக்கு எதிரான அநியாயங்கள், அட்டூழியங்கள் எவ்வளவு நிகழ்த்தப்பட்டாலும் ஒரு காலம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதியை அணைத்துவிட முடியாது என்பதுதான் வரலாறு. அதுதான் உண்மையும் கூட. சர்வதேச அளவில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய வாழ்க்கை நெறி, அமைதியான வாழ்க்கை நெறி, அனைத்து மக்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி, அனைத்து மக்களோடு நல்ல சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி, அவங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களோடு இணைந்து வாழக்கூடிய உன்னத வாழ்க்கை நெறி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஜோதியை அணைப்பதற்காக எதிர்த்தரத்தில் இருக்கக்கூடிய துர்குணம் உடையவர்கள், அநீதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாம் என்று ஜோதியை அணைப்பதற்காக சர்வதேச அளவில் சதித்திட்டம் தீட்டி ஒவ்வொரு முறையும் அதற்கு எதிரான போரை தொடுக்கக்கூடிய நேரத்தில் அது நிச்சயமாக நிரந்தரமாக இருந்ததில்லை. அவர்கள் தொடுக்கக்கூடிய அந்த போரில் ஒரு சிறுகாலம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருந்தால் அந்த சிறுகாலம் மட்டும்தான் அவர்களுக்கு வெற்றி.
நிரந்தரமாக அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததில்லை. ஏனென்றால் இறைவன் வாக்களித்து விட்டான். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒளியை உங்களால் வாய்களால் ஊதி அணைத்து விட முடியாது என்பதாக இறைவன் வாக்களித்து விட்டான். உலக வரலாற்றை நீங்கள் பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கு முடுக்கு கிராமங்கள் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் சென்று பாருங்கள். நிச்சயமாக ஒரு காலம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒளியை நீங்கள் மாய்த்து விட முடியாது. இனியொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எப்படி பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்கிறீர்களே, உங்களால் முடிந்து விடுமா? நிச்சயமாக முடியாது. அதே போன்று இலங்கையில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கலாம். இந்த நாட்டினுடைய சட்டம் ஆர்டிக்கல் 21 அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை தந்திருக்கின்றதோ, அதே போன்று இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மத உரிமையை பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு. அங்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜபக்சேவின் சுய மன இன்பத்திற்காக, சுய மன ஆசைக்காக, மன இச்சைக்காக, பொதுபல சேனா தீவிரவாதத்தின் செயல்பாடுகளுக்காக அவர்களை சட்டத்தை திருப்பி சட்டத்தை கையில் எடுத்து அங்கிருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஒழிக்க வேண்டும் என்ற முயற்சி நடத்தினால் நிச்சயமாக முடியாது என்பதை இந்த கண்டன போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் பதிய வைக்கின்றோம். ஆக கண்ணியமானவர்களே, ஒரு பாரம்பரிய வரலாறு உண்டு. அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு உண்டு. அனைவரும் ஒன்றிணைந்து போராடக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். கடந்த சில நாட்களாக இலங்கையிலே தமிழின மக்கள் பாதிக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னின்று போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்கள் தகர்க்கப்பட்ட பொழுது, அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகள் தாக்கப்பட்ட பொழுது, அங்கிருக்கக்கூடிய கோயில்கள் தாக்கப்பட்ட பொழுது, அங்கிருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் தாக்கப்பட்ட பொழுது, அனைத்து சமயத்தினரும் ஒன்றிணைந்து சென்னை தலைநகரத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். இப்படி அங்கு வாழக்கூடிய மக்கள் பாதிக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து நாம் தமிழகத்திலே பல்வேறு போராட்டங்களை பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோருமே பார்க்கின்றார்கள். என்ன பார்க்கின்றார்கள்? என்ன தமிழினம், தமிழர்கள் பாதித்தது என்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தும் பொழுது என்ன நினைக்கின்றார்கள்? அப்பொழுது தமிழர்கள் வேறு, முஸ்லிம்கள் வேறு என்ற அடிப்படையில் பார்க்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். நிச்சயமாக இல்லை. அவர்கள் தமிழ் இனத்தை அழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களும் தமிழர்களும் என்ற ஒரு பாகுபாடு இல்லை. தமிழர்களாக ஒற்றை இனத்துடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அங்கிருக்கக்கூடிய அரசு, ராஜபக்சே அரசு, அதற்கு முன்னாடி செயல்பட்ட சிங்கள அரசு பிரித்தாளக்கூடிய முயற்சியை செய்தது. பிரித்து டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளக்கூடிய முயற்சியிலே தமிழர்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் அவர்களுக்குள் பல பிரச்சனையை ஏற்படுத்தி, அவர்களுக்குள் சண்டை ஏற்படுத்தி பிரிந்த ஒரு நிலைதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அங்கு இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஏறத்தாழ 90% முஸ்லிம்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள். 90% பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிய வைக்க ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் நாம் சந்திக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், பல கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தமிழ் போராளிகளாக இருக்கட்டும், தமிழ் இன உணர்வு என்ற அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அங்கு இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழின மக்கள் பாதிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா நேரத்திலும் குரல் கொடுத்ததை போன்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பதற்காக அனைத்து கட்சிகள் வேறுபாடின்றி, அனைத்து இயக்கங்கள் வேறுபாடின்றி ஒன்றிணைந்து அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகமாக தமிழர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்கக்கூடிய அணியில் முன்னணியில் நின்று பாடுபட நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலே தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.
தமிழின மக்கள் தமிழகத்திலே பாதிக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு அவர்களுக்காக குரல் கொடுப்பதும், மத்திய அரசிடம் கடிதம் எழுதுவதும், இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை அறிக்கையாக கொடுப்பதும் சட்டசபையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும். தமிழினம், தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழ் இன பற்றென்ற அடிப்படையில் தமிழக முதல்வர்கள் அவர்கள் வீரியமான அடிப்படையில், உறுதியான அடிப்படையில் பல நேரங்களில் சவாலான தீர்மானங்களை எடுத்த வரலாறும் நமக்கு உண்டு, வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் என்றால் ஒரு பாகுபாடு, மாற்றாம்பிள்ளை பார்ப்பதை போன்ற ஒரு பாகுபாடு அவசியமில்லை. உங்களுடைய கண்டனங்களை பதிய வைக்க வேண்டும். இலங்கை அரசுக்கு எதிரான கண்டனங்களை பதிய வைக்க வேண்டும். ஒரு கசப்பான கவலையும் நான் பதிய வைக்கின்றேன். கடந்த ஏப்ரல் 17 பெங்களூரு குண்டுவெடிப்பின் பொழுது அங்கே பெங்களூரில் குண்டு வெடித்ததாக இங்கே தீவிரவாதிகள் பதிங்கள் என சொல்லி இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வாரி எடுத்து பெங்களூரு காவலர்கள் எடுத்து சென்றார்கள். கதறினோம். தமிழின மக்கள் செய்யவில்லை, தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் செய்யவில்லை. அங்கு இருக்கக்கூடிய பெங்களூரு காவல்துறை சதி செய்து இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பிடித்து செல்கிறார்கள் என்பதாக எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்து பதிய வைத்தோம். கண்டுகொள்ளவில்லை, நியாயமான நடவடிக்கை எடுக்கவில்லை, நீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை, அதை பற்றியான ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை. இந்த நிலையிலே மனித உரிமை கழகம் 3 நபர்கள், இந்த நிலையில் தற்பொழுது 3 நபர்கள் அப்பாவி என விடுதலை செய்ததென்றால் தமிழின முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிக்கை இல்லை, ஒரு கனிவு இல்லை, ஒரு கருணை இல்லை, அவர்களுக்கு நீதி இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு கசப்பான வேதனை உண்டு. அதைத்தான் இந்த தருணத்தில் பதிய வைக்கின்றேன். மாற்றாந்தாய் பிள்ளை போல் தமிழின முஸ்லிம்களை நீங்கள் நடத்தக்கூடாது என்பதோடு நான் சொல்லுகின்றேன். கடந்த 15ஆம் தேதி இலங்கையில் அவர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 80க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் காயமுற்று இருக்கின்றார்கள். 3 முஸ்லிம்கள் கொடூரமான கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் மத்திய அரசுக்கு உங்களுடைய கடிதம் எங்கே? மத்திய அரசுக்கு உங்களுடைய கடிதம் எங்கே? இலங்கை அரசுக்கு உங்களுடைய அறிக்கை எங்கே? உங்களுடைய எதிர்ப்பு எங்கே என்பதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போன்று மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன? தற்பொழுது வரையும் மௌனமாக இருக்கின்றது. தற்பொழுது வரையும் எந்த கண்டனத்தையும் காணவில்லை, அவர்களுக்கான எந்த விமோச்சனத்தையும் காணவில்லை. நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். மத்திய அரசுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம், நீங்கள் சார்ந்திருக்கும் தாய் இயக்கமான RSS கொள்கை வேண்டுமானால் ஒரு நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த அரசுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அரசியல் அமைப்பு, அரசியல் சாசன சட்டத்தை தாங்கி இருக்கக்கூடிய இடம், அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய இடம். நீங்கள் சரியான முறையில் உங்கள் செங்கோல்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மக்கள் போராட்டம் எழும்பும் என்பதை இந்த தருணத்திலே நான் பதிய வைக்கின்றேன். இலங்கை மக்களுடைய பிரச்சனையில் அன்றைய பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள், இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள் சிறுபான்மையினராக இருக்கின்றார்கள். ஆக அங்கெல்லாம் எந்த நாட்டிலெல்லாம் ஒரு மக்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அடங்கி போக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான ஆர்கனைஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில் வந்த செய்தி. அதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை மத்தியில் இருந்து நீங்கள் செய்துவிடக்கூடாது. யோசிக்க வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள், கடைகோடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீதி என்ன? அரசியல் சாசன சட்டம் எதை வகுத்திருக்கின்றது?
எதை போதிக்கின்றது என்பதை சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே மத்திய அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக சொல்லுகின்றோம், நிபந்தனையாக சொல்லுகின்றோம், இலங்கை அரசை நீங்கள் சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்றது என்னமோ, நீங்கள் ரகசியம் பேசினது என்னமோ, ஆனால் உங்களுடைய ஹைட் அஜெண்டா எதுவாக இருந்துட்டு போகட்டும். இருந்த போதிலும் இந்த அரசியல் சாசன சட்ட அமர்வில் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை சரியாக செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே இலங்கை அரசுக்கு நீங்கள் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். இன அழிப்புக்கான முயற்சி, இஸ்லாத்துக்கு எதிரான போர், முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ராஜபக்சே பாசிச அரசுக்கு மத்திய அரசு கண்டனத்தை பதிய வைக்க வேண்டும் என இந்த தருணத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக நடக்கக்கூடிய இலங்கையிலே முஸ்லிம் இன அழிப்புக்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய இலங்கை அரசு, தற்பொழுது இயங்கக்கூடிய இலங்கை அரசு, அதை சார்ந்திருக்கக்கூடிய பொதுபல சேனாவாக இருக்கட்டும், மத முஸ்லிம்களுடைய மத வழிபாட்டிற்கு எதிரான செயல்பாடுகளும், அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த நாடு வழங்கியிருக்கக்கூடிய சுதந்திர செயல்பாடுகளான அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அடிப்படை ஜீவாதாரம் தரக்கூடிய உரிமைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதை போன்ற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தடையாக உங்களுடைய திட்டமிட்ட சதியையும் திட்டமிட்ட போரையும் நீங்கள் தொடருவீர்கள் என்றால் கடந்த கால வரலாறை நாம் பார்க்க வேண்டும். கடந்த கால வரலாறு என்றால் தமிழ் இன அழிப்புக்காக 36 ஆண்டு காலம் நீங்கள் போராடினீர்கள். தமிழின அழிப்புக்காக நீங்கள் போராடினீர்கள். பல இழப்புகளை ஏற்படுத்தினீர்கள், பல இன்னல்களை கொடுத்தீர்கள். ஆனால் இன்றளவும் அந்த போராட்டம் ஓயவில்லை. இன்றளவும் தமிழின போராட்டம் அழியவில்லை, ஓயவில்லை. கடந்த மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியை தடம் தெரியாமல் புரட்டியது என்னவென்றால் தமிழின போராட்டம். தமிழகத்திலே தடம் தெரியாமல் துரத்தியது என்ன காரணம் என்றால் தமிழின போராட்டம். இப்படி இந்த போராட்டத்தினுடைய வீரியம் மத்திய அரசையே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்றால் கடந்த 36 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு போர்களை தொடுத்து அடக்கி ஆளக்கூடிய நிலையிலும் கூட பொங்கி எழுந்து பல மாற்றங்களை இந்த மக்கள் செய்து வருகிறார்கள் என்றால், போராட்ட குணத்தோடு செய்து வருகின்றார்கள் என்றால், அடிப்படையில் முஸ்லிம்களுடைய பிறப்பும் அவர்களுடைய வளர்ப்பும் அவர்களுடைய வார்ப்பும் தியாகத்தின் அடிப்படையிலானது, போராட்டத்தின் அடிப்படையிலானது. அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நேரத்திலே சுதந்திர வரலாற்று போராட்டத்தை பாருங்கள், ஜனத்தொகைக்கு மேலாக அவர்கள் தியாகம் செய்த வரலாறை பாருங்கள். அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இலங்கை அரசு, ராஜபக்சே அரசுக்கான பாசிச அரசுக்கு எதிரான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னின்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், போராட்டத்தை முன்னெடுக்கும். தமிழினவாதிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு ராஜபக்சே பாசிச அரசுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய கண்டனம், அங்கே செயல்படக்கூடிய பொதுபல சேனாவுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் கண்டனம் 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 என்பதை பதிய வைத்து விடைபெறுகிறேன். வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.